நான் ஏகலைவன். கடந்த 3 வருஷமா டிஎம்கே ஆட்சியில் நம்மலாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு ஒரு பார்வை பார்க்கலாம். டிஎம்கே ஆட்சி வந்த புதுசுல ரொம்ப தீவிரமா இருந்த மாதிரி இருந்தது. என்னன்னா, வந்த உடனே கோவிட் வார்டுக்குள்ள வந்து தலைவர் ஸ்டாலின் உள்ள போகும்போது, பரவாயில்ல அடுத்த கட்ட தலைவர், அடுத்த தலைமுறைக்கான தலைவர் நமக்கு வந்து வந்தாச்சு, கிடைச்சாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பெருமையா இருந்தோம். அடுத்தடுத்த கட்டங்கள்லாம் பார்க்கும்போது பார்த்தா எல்லாம் ஒரு விளம்பர நிகழ்ச்சி மாதிரி தான் போறது மாதிரி இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஸ்கீம்ல வந்து ஒரு ஒரு இலவசங்களை அறிவிச்சுக்கிட்டு எதுக்கெடுத்தாலும் டக்கு டக்குன்னு ஒரு இலவசம் ஒரு திட்டத்தை நம்ம ஜி அப்படிதான் வந்தா ஒரு திட்டம் போனா ஒரு திட்டம் சொல்லி ஒரு ஒரு இதுக்குள்ள ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள இருக்காரு. அந்த மாதிரி வந்து இப்ப இதுவும் இருக்கிற மாதிரி தான் இருக்கு, இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா, நம்ம அரசு கல்லூரியில அரசு பள்ளிகள்லாம் பாத்தீங்கன்னா இலவச காலை உணவு திட்டம் கொண்டு வந்திருக்காரு. அது சில இடத்துக்கு வரவேற்க தகுந்த இதா இருந்தாலும் மதிய உணவு சத்துணவுங்கிற காமராஜர் எம்ஜிஆர் அப்படிங்கிற வரலாற்றுல தான் இடம் பெறணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகவே செஞ்சது மாதிரி தான் இருக்கு. அந்த குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு அந்த பள்ளிகளுக்கு கல்வி பிள்ளைங்களுக்கு வந்து ஏழை மக்களுக்கு வந்து கல்வி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாருன்னா, அந்த ஸ்கூலுக்கு ஒரு டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணாதான் ரொம்ப வசதியா இருக்கும். இதை விட அது வசதியா இருக்கும். ஏன்னா இப்ப வந்து காலை உணவு கூட இல்ல. இந்த திராவிட ஆட்சியில வந்து கிட்டத்தட்ட 50, 60 வருஷம் ஆட்சியில வந்து திராவிட காலை உணவு கூட சாப்பிடறதுக்கு இல்ல அப்படின்னு இவர் நினைச்சாருன்னா, அது வந்து அது திராவிடத்துக்கான அசிங்கம் தான் அது. அப்படின்னு அவரும் புரிஞ்சுக்குவாரு. அதையும் புரிஞ்சுக்குவாரு. அப்படி இருந்தாலும் இந்த பள்ளிக்கூடத்துல வந்து ஆ டீச்சர்ஸ் வந்து சுத்தமா இல்ல. நெறைய பள்ளிக்கூடங்கள் இழுத்து மூடிக்கிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் கூட வந்து சென்னையில கூட ஒரு 16, 17 பள்ளி ஏதோ குளோஸ் பண்றாங்க, மூடுறாங்க. இதெல்லாம் ஒரு பார்வைக்கு வருதா என்னன்னு தெரியல. வராம இருந்தா அவரு முதல்வரா இருக்கலாம். சரியான முதல்வரா இருக்க முடியாது. ஏன்னா ஒரு பள்ளிக்கூடம் மூடுறதுங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. நல்லதும் கிடையாது. அப்படிங்கிற மாரிலாம் வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, அ ஓரா ஒ ஈராசிரியர் பள்ளி, ஓராசிரியர் பள்ளியெல்லாம் வந்து இப்ப வெறும் ஆசிரியர் இல்லாமலாம் பிள்ளைங்கலாம் பள்ளிக்கூடத்துக்குலாம் வந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி டெய்லி நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு இருக்கோம். ஆ இதெல்லாம் விட ஒரு பள்ளி அந்த என்னன்னா, ஆ என்னான்னு கேட்டா ஸ்ட்ரென்த் இல்ல. டீச்சர்ஸ் அப்பாயின்ட்மென்ட் போடுறதுக்கு ஸ்ட்ரென்த் இல்லங்கிறாங்க. எப்படிங்க ஸ்ட்ரென்த் இருக்கும்? டீச்சர்ஸ் இருந்தா தானங்க ஸ்ட்ரென்த் வருவாங்க. ஒரு ஒரு பெற்றோர்களுக்கும் ஒரு ஒரு பிள்ளை 2, 2 பிள்ளை தான். 2 பிள்ளையோ, 1 பிள்ளைய தான் வச்சுக்கிறாங்க. அந்த புள்ளைகள படிக்க வைக்க தான் அவங்களுக்கான எய்மே. நம்ம தமிழ்நாட்டுல உள்ள உள்ள மைண்ட் செட் என்னன்னா, புள்ளைங்க படிக்கணும். படிச்சுட்டா பொழைச்சுக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான். அதான் உண்மையும் அதான். அப்படிங்கும்போது அந்த பிள்ளைங்கள ஒரு புள்ளையோ, 2 பிள்ளையோ படிக்க வைக்கிறவங்களால முடியாதா? நான் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வச்சுக்கிறேன். இதே டீச்சர்ஸ் இல்ல, யாருமே இல்ல. டீச்சர்ஸ் இல்ல, ஆயாம்மா இல்ல, சத்துணவு இவங்க சமைக்கிறவங்க இல்ல அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு அதுக்குள்ள. நாங்களே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்லாம் குடுத்துருக்கோம். நாங்க எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் போனா கலெக்டருக்கு போங்க. இது கலெக்டர் தான் இது பண்ணுவாரு அப்படிம்பாங்க. அங்க போனா இங்கம்பாங்க, இங்க போனா அங்கம்பாங்க. கடைசியில எதுவும் இருக்காது. அது ஒரு பக்கம். அது நடக்கட்டும். ஆனா அந்த டீச்சர்ஸ் அப்பாயின்ட்மென்ட் இப்ப ஒண்ணும் இல்லங்க. இப்ப கல்வித்துறைன்னு கிடையாதுங்க. எந்த டிபார்ட்மெண்ட்லயும் ஆளு புதுசா எடுக்கிறதே கிடையாது. எல்லாம் வேக்கன்சி. யார் யார் ரிட்டயர்டா எந்த வருஷத்துல எடுத்தாங்கன்னு இந்த ரிட்டயர்ட் ஆவறவங்க சீட்டு ஃபுல்லா சும்மா தான் கிடக்கு. நீங்க எந்த ஆபீஸ்க்கு போங்க. ஒரு தாலுகா ஆபீஸ், ஒரு பிடிஓ ஆபீஸ், ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், மெடிக்கலா இருக்கட்டும், எங்க போனாலும் ஆள் இல்லன்ட்டு மெடிக்கல்ல போனா மருந்து குடுக்க ஆள் இருக்காது. அங்கிட்டு போய் பார்த்து ஹாஸ்பிட்டல்ல உடம்பு சரியில்லாம போனா டாக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. டாக்டர் வந்து போனா நர்ஸ் இருக்காது. எங்க எல்லாம் ஆள் இல்ல யார் மக்கள் தொகை இல்ல இந்த நாட்டுல. அப்பாயின்ட்மென்ட் பண்ணுங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? சம்பளத்த வேணா கம்மியா குடுங்க. நாங்க அரசாங்க உத்தியோகத்துல இருந்துக்கிறோம்னு சொல்லி பேர வச்சுக்கிட்டு கம்மியா சம்பளம் குடுங்க. இப்ப நம்ம பழனிசாமி சொன்னாரு, 80,000 சம்பளம் வாங்குறாங்க தெரியுமா? அப்படின்னாரு. இவருக்கு எவ்வளவு சம்பளம் தெரியல. அத வச்சுக்குவோம். ஆ சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு குதிச்சு எழுந்தாருன்னா. இருக்கட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. ஜாப் நெறைய குடுங்க. ஒருத்தர ஒரு குடும்பத்த வாழ வைக்கிறதுக்கு ரூ. 1,00,000 குடுத்து வாழ வைக்கிறது 2 குடும்பம், 3 குடும்பத்த 30,000, 40,000 குடுத்து வாழ வைங்க. கவர்மெண்ட்ல ஸ்கீமா குடுத்தாங்க. அது கூட தைரியம் கிடையாது. அதுக்கும் தைரியம் கிடையாது உங்களுக்கு. என்னன்னு கேட்டா அது ஓட்டெல்லாம் போயிடும் உங்களுக்கு. புதுசா நியூவா அப்பாயின்ட்மென்ட் பண்றவங்களுக்கு சம்பளத்த குறைச்சு குடுத்து, இதுதான் வாழ்நாள் சம்பளம் உனக்கு இவ்வளவுதான். பென்ஷன் குடுக்க மாட்டேங்கிறீங்க. ஏன் பென்ஷன் குடுக்கல? இப்ப நீங்கலாம் வந்து 5 வருஷம் ஒருத்தர் 5 வருஷம் ஒரு எம்எல்ஏ ஆயிட்டாலோ, எம்பி ஆயிட்டாலோ, இல்ல ஒரு முதலமைச்சரோ எது ஆனாலும் பென்ஷன் சாகுற வரைக்கும் பென்ஷன் பென்ஷன் உண்டு. ஏகப்பட்ட அலோவன்ஸ், ஏகப்பட்ட பெனிஃபிட். இது எதுவுமே வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு இல்ல. அவன் வந்து 60 வருஷமா அந்த நாட்டுக்காண்டி உழைக்கணும், மக்களுக்காண்டி உழைப்பாங்க. ஆனா அவங்களுக்குன்னு அவங்க 60 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. ம். என்னங்க இது? சட்டம் பூரா உங்க கையில இருந்தா நீங்களே போட்டுக்குவீங்க, நீங்களே சம்பளம் எடுத்துக்குவீங்க. எல்லாத்தையும் நீங்களே போட்டுக்குவீங்க. அவர் 60 வருஷம் வரைக்கும் ஒர்க் பண்றாரு. கவர்மெண்ட் ஜாப்ல எம்ப்ளாயா இருக்காரு.
அவரை வந்து வெறுங்கையோட வீட்டுக்கு வெறுங்கையோ சம்திங் கொடுக்குறீங்க, அதோட வீட்டுக்கு அனுப்பிட்டு அவருக்கு சார் வரைக்கும் வச்சு ஓட்ட முடியுமா? பென்ஷன் கொடுங்க அவருக்கு. எல்லாருக்கும் ஒரே பென்ஷன் வந்துட்டா எல்லாருக்கும் ஒரே பென்ஷன் தான். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் அப்படி போட்டு மாசம் 30,000 கொடுங்க. ஹாஸ்பிட்டல் எல்லாமே ஃப்ரீ. எங்க எந்த ட்ரீட்மெண்ட் வேணாலும் போய் பண்ணிக்க. எந்த ஹாஸ்பிட்டல் அப்பல்லோல பண்றியா, இல்ல எந்த லெவல்ல வேணாலும் பண்ணு, எல்லாம் ஃப்ரீ உனக்கு. அப்படி சொல்லி திரும்ப கொண்டு வாங்க அப்படி. 30,000 சம்பளம் பென்ஷனை கொடுங்க, மருத்துவம் ஃபுல்லா ஃப்ரீ அவங்களுக்கு. அதை விட வேற என்ன வேற தேவைப்பட போகுது உங்களுக்கு? அப்படி செய்யுங்க. ஏதாச்சும் ஒண்ணு உங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்கணுமா வேண்டாமாங்க? நீங்க மட்டும் எடுத்துக்கிறீங்கல்ல. 5 வருஷம் ஆட்சி புடிச்சு சாராயம் காய்ச்சியோ, சோடா பாட்டில் அடிச்சோ உள்ள வர்றீங்க. அது கொலை பண்ணிட்டு உள்ள வர்றீங்க. சட்டமன்றத்துல போயிடுறீங்க. சட்டமன்றத்துல போயிட்டா சாவர வரைக்கும் எல்லாம் உங்களுக்கு எல்லா பெனிஃபிட் யாரு காசு எல்லாம். சரி ரைட்டு. இந்த கல்வித்துறையை பார்த்தீங்கன்னா, கல்வித்துறையில இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அந்த டீச்சர்ஸுக்கு அப்பாயின்ட்மென்ட் பண்றது இல்ல. ஆனா நாங்க வந்து அந்த முதல்வர் திட்டம், வருங்கால முதல்வர், எதிர்கால முதல் திட்டத்தெல்லாம் கொண்டு வந்து அவங்களுக்கு இலவசம் குடுக்குறோம், இவங்களுக்கு இலவசம் குடுக்குறோம். அரசாங்க பள்ளியில படிச்சு உங்களுக்கு என்னன்னா, அரசாங்க பள்ளியிலேயே படிச்சு ஒருத்தன் மேல வந்துட்டாங்கிற ஒரு நம்பிக்கை நான் பெரிய ஆளா தான் கண்டிப்பா இருக்கணும். புத்திசாலி தான் இருக்கணும். ஏன்னா அரசாங்க பள்ளியிலேயே படிச்சு ஒருத்தன் ஒருத்தன் 1000 மார்க் வாங்கிட்டான்னா, கண்டிப்பா அவனுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணணும். அப்படிங்கிற முடிவுல பண்றீங்களா? ம். என்னங்க நான் 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 12த் படிக்கும்போது எங்க ஸ்கூல்ல 4 சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் கிடையாது. அப்படி நாங்க படிச்சு பாஸ் பண்ணிட்டு வந்தோம். கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல 4 சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் கிடையாது. இப்ப எப்படி இருக்குன்னு தெரியல. இப்ப அதோட கேவலமா தான் இருக்கும். சரியா? நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒழுங்குபடுத்துறது வந்து டீச்சர்ஸ் அப்பாயின்ட்மென்ட் பண்ணுங்க. குழந்தைகள படிக்க வரும். அத படிக்க வைங்க. அடுத்த கட்டம் வாங்க. சும்மா ஒரு திட்டமா போட்டு அதுக்கு இலவசம். இந்த திட்டமா இதுக்கு இலவசம். இந்த திட்டமா இதுக்கு இலவசம். பெண்களா பொறந்துச்சுல அவங்களுக்கு வந்து மாசம் 1000 ரூபாய் தர்றோம் உங்களுக்கு. எதுக்கு தான் 1000 ரூபாய் குடுக்குறீங்க? அந்த 1000 ரூபாய் வச்சு இவங்க என்ன பண்ண போறாங்க? இந்த இப்ப இருக்கிற விலைவாசியில நீங்க 1000 ரூபாய் குடுத்து நாங்க என்ன பண்ண முடியும்னு தெரியல எங்களுக்கு. பெண்களுக்கெல்லாம் பஸ் பாஸ் ஃப்ரீ. எதுக்குங்க ஃப்ரீயா குடுக்குறீங்க? பெண்களுக்கு வேலை குடுங்கங்க. பெண்களுக்கு வேலை குடுங்க. அவங்க கிளினிக் நல்லா வேலை பார்ப்பாங்க. ஏன் இலவசம் குடுக்குறீங்க? ஏன் இலவசம் குடுத்து அவங்கள அடிமையாக்குறீங்க? உங்களுக்கு கொடி பிடிக்கணும். அதான் உங்க நோக்கம். ம். அதான் கொடி பிடிச்சுட்டே இருக்காங்க. அந்த கள்ளச்சாராயம் நல்லா நீங்க வித்தா அது நல்ல சாராயம். எவனாச்சும் வித்தான்னா அது கள்ளச்சாராயம். கள்ளச்சாராயத்துல வித்தவனுக்கு ஒரு டக்கு 10 லட்ச ரூபா ஒருத்தனுக்கு 10 லட்ச ரூபா வரைக்கும் கேட்டீங்க. டக்குன்னு ஏன்? மக்கள் என்னால குடிக்கணும். எல்லாரும் குடிச்சுக்கிட்டே இருக்கணும். யாரும் குடிக்க நிறுத்தவே கூடாது. சப்போஸ் செத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் பாதுகாக்கும் உங்கள. அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை மக்களுக்கு குடுக்கணும். அதான் உங்க நோக்கம். தார்மீக பொறுப்பேத்து குடுக்குறீங்க. இப்ப இது வந்து கவர்மெண்டோட தப்பு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அது அது உங்க வாதமா இருந்தா, எல்லாத்துக்கும் தார்மீக பொறுப்பேத்துக்கங்க. அது அப்புறமாட்டி ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. அதையும் தார்மீக பொறுப்பேத்துக்கிட்டு, இங்க பாருங்க அரசாங்க இதுல இப்ப இப்ப எங்க ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல. இது வந்து தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்ல கேன்சர் டிபார்ட்மெண்ட். இத பாருங்க. இது கேன்சர் லைவ் வீடியோ. பாருங்க இவ்வளவு பேர் வந்து அந்த பேஷண்ட்லயே பார்த்துக்கிறாங்க. அந்த பேஷண்ட்லயே பார்த்துக்கிறாங்க. ரீஜனல் கேன்சர் சென்டர் தஞ்சாவூர். இவங்க இப்ப குடிச்ச ட்ரீட்மெண்ட்டோ, குடிச்ச சாராயத்தையோ எல்லாம் கேன்சர் பேஷண்ட் எல்லாம் எப்படி பார்த்துக்கிட்டு ரோட்ல இந்த பேசேஜ்ல எல்லாம் பார்த்துக்கிட்டு கிடக்குறவங்க கூட பேசுறது பாருங்க இவங்கெல்லாம் எங்க அவங்க பாருங்க. அப்படி ஜூம் பண்ணுங்க. அப்படி இவங்கெல்லாம் பாருங்க எப்படி இருக்காங்க அவங்கெல்லாம். இதெல்லாம் யார் பொறுப்பு தான்? கவர்மெண்ட் பொறுப்பு தானே இதெல்லாம். இந்த கேன்சர்லாம் கவர்மெண்ட் பொறுப்பு தானே. ஏன் இதுக்கு தார்மீக பொறுப்பெல்லாம் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? இதுக்கு ஏத்துக்குங்க. அந்த மாதிரி வந்து தார்மீக பொறுப்பேற்றுக்கிறது நாட்டுல என்னென்னமோ இருக்குது. உங்களுக்கு என்னன்னா உங்க சாராய வியாபாரம் பாதிக்கப்படக்கூடாது. உங்க ஃபேக்டரியில கண்டினியூஸா ரன் 24/7 வந்து ரன் ஆகிட்டே இருக்கணும். அது நீங்க வச்சிருக்க ஃபேக்டரி, ஏடிஎம்கே காரங்க வச்சிருக்க ஃபேக்டரி, சசிகலா ஃபேக்டரி, அதுல மட்டும் எல்லாம் காம்ப்ரமைஸா எல்லா சரக்கும் எல்லாரும் தூக்கி எல்லாம் பண்ணிக்குவீங்க. உங்க சரக்கு ஆமா. டாஸ்மாக் இந்த கமிஷன் பேஸ்ல மட்டும் நீங்க டாஸ்மாக் வந்து கவர்மெண்ட் கொடுக்குறீங்க. பேசாம டாஸ்மாக் தொழிற்சாலையே கவர்மெண்டே வச்சு நடத்திட்டான்னா
அது செஞ்சிருங்க பேசாம. அந்த அந்த லாபத்த கவர்மெண்ட்டுக்கு சேரட்டும். ஏன் அத மட்டும் நீங்க எடுத்துக்கிறீங்க? அப்ப இந்த கமிஷன் பேஸ்ல மட்டும் நீங்க தமிழ்நாடு அரசுக்கு குடுக்குறீங்க? விற்பனையில வர்ற கமிஷன மட்டும் ஏன் தமிழ்நாடு அரசுக்கு குடுக்குறீங்க? சாராய ஃபேக்டரிய வச்சிருங்க. தமிழ்நாடு அரசே வச்சிருங்க. எங்கெங்க தோணுதோ அங்க வைங்க. அந்த லாபத்த பூரா இன்னும் பல மடங்கு நம்ம வந்து நீங்க தானே சொல்றீங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு சம்பளம் குடுக்க முடியல. டாஸ்மாக் குளோஸ் பண்ண முடியாதுங்கிறீங்க. குடுங்க. அது நீங்களே சாராய ஃபேக்டரிய கவர்மெண்ட்டே வச்சு எல்லாருக்கும் சம்பளம் குடுத்து இன்னும் 10 பேர அப்பாயின்ட்மென்ட் பண்ணுங்க. ஏதோ ஒரு வகையில மக்களுக்காச்சும் உதவியா இருக்கும். எந்த டிபார்ட்மெண்ட் போங்க. ஆள் இல்ல, ஆள் இல்ல, ஆள் இல்ல, ஆள் இல்ல பற்றாக்குறை. இதெல்லாம் 1947 ரேஞ்சுல போட்ட அப்பாயின்ட்மென்ட் எல்லாம். இந்த தாலுகா ஆபீஸ்ல, பிஇஓ ஆபீஸ்லாம். அவ்வளதான். இப்ப எந்த ஒரு சின்ன சர்டிபிகேட் நீங்க வாங்க போனாலும், குறைஞ்சபட்சம் 3 மாசம் ஆகும் அந்த ஆபீஸ்ல. ஆள் இருக்காது. அப்புறம் ஆன்லைன்ல பிரச்சனைம்பாங்க. சர்வர் டவுனா இருக்கு அப்படிம்பாங்க. அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வருதோ எல்லாத்தையும் சொல்லி, இவங்க எதுக்கு போய்ட்டாங்க, அங்க போய்ட்டாங்க, எல்லாம் போய்ட்டாங்க ஏதாச்சும் சொல்லி, குறைஞ்சபட்சம் 3 மாசம் ஆகும். அடுத்து லஞ்சம். லஞ்சத்த நீங்கலாம் முயற்சி பண்ண மாட்டீங்க. ஏன்னா, லஞ்சம் வாங்குறவங்க உங்களுக்கே தேவ. அரசு லஞ்சம் வாங்குற அரசு அதிகாரிகள் உங்களுக்கு தேவை. அதனால நீங்க வந்து அந்த பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டீங்க. சரி, யார் லஞ்சம் வாங்கலையோ அவங்கலாம் ஒழிக்க ட்ரை பண்ணுவீங்க. அதெல்லாம் இயல்பு. அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு இங்க இப்போ. அ அது மாரி ஒரு அப்பாயின்ட்மென்ட்டும். சாதாரண ஒரு இந்த அப்பாயின்ட்மென்ட் ஒரு ஒரு அந்த சத்துணவுல வந்து இந்த சத்துணவு இந்த இந்த அந்த பால்வாடியில வந்து ஒரு அமைப்பாளர் வேலைக்கே லஞ்சம் தான். 2,00,000 எனக்கு தெரிஞ்சவங்க 2,00,000 லஞ்சம் குடுத்து லஞ்சம் மட்டும் இல்ல. அந்த கரை படிந்த வேட்டிய கட்டினா தான் அங்க உள்ள போ முடியும். சீட்டுக்குள்ள அந்த இதுக்கு போ முடியும். அந்த மினிஸ்டர்ஸ பார்க்க முடியும். அந்த மினிஸ்டர பார்த்து 2,00,000 பணம் பேக் டோர் வழியா குடுத்தான். அந்த கரை படிஞ்ச வேட்டிய கட்டிக்கிட்டும் பேக் டோர் வழியா 2,00,000 பணம் குடுத்தா தான் அந்த அப்பாயின்ட்மென்ட் கிடைக்கும். இதெல்லாம் ஏன் உங்க பார்வைக்கே வரலையா? இப்ப எவ்வளவோ அப்பாயின்ட்மென்ட் போடுறோம்ன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. எத்தன போட்டீங்கன்னு தெரியல. எந்த அப்பாயின்ட்மென்ட் லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி எதுவும் சட்டம் நீங்க எதுவும் போட முடிஞ்சா உங்களால போட முடியுமா? போடுங்க. போட முடியும்னா போடுங்க. தெரியாதா உங்களுக்கு? ஒரு டிரான்ஸ்பர் ஒரு டீச்சரு ஒரு ஸ்கூல்லேருந்து மியூச்சுவலா வர்றதுனா கூட, அது எவ்வளோ லஞ்சம் உள்ள தெரியாதா உங்களுக்கு? ஏன் அதுக்கெல்லாம் ஒரு உளவுத்துறை வைங்க. ஏன் மக்கள மட்டுமே கண்காணிச்சுட்டே இருக்கீங்களே! இந்த அரசு அதிகாரிகள கண்காணிங்க. அரசு அதிகாரிகள் எவ்வளோ லஞ்சம் வாங்கி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியுதுல்ல. அவங்களுக்கெல்லாம் ஒரு உளவுத்துறை வைங்க. கவர்ன்மென்ட் எம்ப்ளாயிலாம் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க? எப்படி பண்ணிட்டு இருக்காங்க? இப்ப பார்த்தீங்கன்னா, இவங்களே ஒரு ஆளு 30 யூனிவர்சிட்டில ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்படி. 30 யூனிவர்சிட்டில ஒர்க் பண்றாப்ல. அவரு இந்த நாட்டிலே இல்ல. இப்படியெல்லாம் இப்பல்லாம் போயிட்டு இருக்குல்ல. ஒண்ணும் இல்ல. இப்ப இது எனக்கு தெரிஞ்ச சில கேம்பஸ்ல, காலேஜ்லலாம் மொத்தம் 4 இந்த ஒரே யூனிவர்சிட்டில 4, 5 காலேஜஸ் நேம்ல இருக்கும். யார் யார் இன்ஸ்பெக்ஷன் வராங்களோ அந்த போர்டு இருக்கும். மத்த போர்ட்லாம் காலி பண்ணிடுவாங்க. யார் எந்த 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 காலேஜுக்கான இன்ஸ்பெக்ஷன் வருதோ அது மட்டும் தான் அங்க இருக்கும். இதெல்லாம் தெரியாதா உங்களுக்கு? அதுக்கெல்லாம் ஒரு உளவுத்துறை வைங்க. மக்கள மட்டுமே வாட்ச் பண்ணி இப்ப நாங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு போராட்ட காலத்துக்கு போய் நின்னோம்னா, நாங்க 10 பேர் தான் நிப்போம். சுத்தி காவல்துறை அவங்க 50 பேர் நிப்பாங்க. நாங்க 10 பேர் நிப்போம். அவங்க 50 பேர் நிப்பாங்க. அங்க அது மாரி அங்க பண்ணுங்க. ஏதாச்சும் பண்ணுங்க. புதுசா ஏதாச்சும் பண்ணுங்களேங்க. ஏங்க திரும்ப திரும்ப அதே லெவல்ல அந்த அதான் லஞ்சம்னா அது தேவையான ஏன்னா லஞ்சம் குடுத்தா தானே எல்லாமே உங்களுக்கு நடக்கணும். இப்ப எல்லாம் எல்லா எல்லா ஐஏஎஸ் சகாயம் மாரி வந்துட்டாங்கன்னா, அப்புறம் நாடு எப்படி தாங்கும்? தாங்காது தானே. அதனால அவர் மாரியான ரிசைன் பண்ணிட்டு தான் போயாகணும். வேற குப்பை கொட்ட முடியாது இந்த நாட்டுல. அந்த மாரி தான் போகுது. அடுத்தது இந்த போக்குவரத்து துறைலாம் இருக்காங்கல்ல, அதுக்கு ஒரு தனி மினிஸ்டர் இருக்காங்க. போக்குவரத்து தனி மினிஸ்டர் இருக்காங்க. அவங்கலாம் என்ன பண்றாங்க? எந்த அணிய தான் புடுங்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. 1947ல போட்ட ஷெட்யூல்லலாம் அந்த பஸ் 9 மணிக்கு ஒரு பஸ்ஸா, 9:05க்கு ஒண்ணா, 9:10க்கு ஒண்ணா அப்படிதான் வரணும். இல்லன்னா 9:25க்கு ஒண்ணா அப்படிதான் வரணும். ஏன் அப்ப இருந்த மக்கள் தொகை இருக்க எவ்வளோ, இப்ப இருக்க மக்கள் தொகையில ரேஷியோ ம். பஸ் எல்லாம் பாருங்கங்க. நீங்கலாம் நீங்க மட்டும் ரோட்ல வந்தீங்கன்னா, ஒரு ஸ்பீட் பிரேக் கூட இருக்கக்கூடாதுங்கிறீங்க. உங்க பாதுகாப்புங்கிறீங்க. உங்க பாதுகாப்பு மேல உங்களுக்கே பிரச்சனை. சரி ரைட் ஏதோ பண்ணிக்குவோம். இந்த மக்கள்லாம் வந்து அதுல டிவிலயாச்சும் பார்க்குறீங்கல்ல. எல்லா பஸ்ஸும் நொண்டி அடிச்சுட்டு தாங்க போகுது. எல்லா பஸ்ஸும் அப்படியே தாங்க போகுது அந்த ஹவர்ஸ் பீக் ஹவர்ஸ்ல. பீக் ஹவர்ஸ்ல அது ஆர்டினரிலே ஃபுல்லா தான் போகுது. மற்ற ஹவர்ஸ்ல பீக் ஹவர்ஸ் ஃபுல்லா எல்லா பஸ்ஸும் கிராமத்துக்குள்ள போற பஸ்ஸா இருக்கட்டும், இல்ல மெயின் ரோட்ல போற எல்லா பஸ்ஸும் ஃபுல்லா தான் போகுது. ஏன் நீங்க இன்னும் நான் இப்ப எல்லா பஸ்ஸும் சேர்த்து பிரைவேட்டுக்கே குடுத்தீங்களான்னா பேசாம? பிரைவேட் காரங்க பஸ் விட்டா கூட அவங்களும் உள்ள விடுறதில்ல. இப்போ வந்து 10 மணிக்கு ஒரு பஸ், 10:05க்கு ஒரு பஸ்னா, இடையில ஒரு பிரைவேட் காரன விடு, 10:03க்கு ஒரு பஸ்ஸ விடு, 10:04க்கு ஒரு பஸ்ஸ விடு. அ இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்ங்கிறது மக்களுக்கு பெனிஃபிட்டா இயங்கணும். அதான் கவர்மெண்ட். அ நம்ம ஏரியால மொத்தத்துல பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு சார்ஜ் கூட. பிரைவேட் பஸ்ஸுக்கு சார்ஜ் கம்மி. இத எங்க போய் சொல்றது?
அதே மாரி பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து இப்ப எந்த ஊருக்கு போனாலும், வெள்ளிக்கிழமை நைட்டு பஸ் ஏறுனா விலை கூட காசு கூட. அது ஆம்னி பஸ்ஸுக்கு பிரைவேட் காரன் வச்சிருந்தா பரவால்ல. கவர்மெண்ட் போர்டே போட்டிருக்கான். திங்கட்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை உள்ள போனீங்கன்னா இந்த ரேட்டு. வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை போனீங்கன்னா இந்த ரேட்டு. அப்படி சொல்லி கவர்மெண்ட்டே போட்டிருக்கான். எதுக்குங்க இந்த புடுங்கு புடுங்குறீங்க போட்டு எல்லாரையும் இந்த மக்கள? புதுசா வந்திருக்கீங்க. நீங்களாச்சும் ஏதாச்சும் பண்ணீங்களா என்ன? ம். இந்தா பாத்துங்க நான் இதுல வந்து அண்ணாவாசல் அந்த புதுக்கோட்டை ஏரியால அண்ணாவாசல்ங்கிற கிராமத்துல வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னு தெரியல அத. குடிக்கிற தண்ணீல மலங்கள். என்ன பண்ணீங்க நீங்க? இன்வெஸ்டிகேஷன் எத்தன வருஷமா போயிட்டு இருக்கு? உங்களுக்கு வெட்கமா இல்லையா அதெல்லாம்? அ இவனெல்லாம் பிடிச்சு அப்பப்ப பிடிச்சு ஏதாச்சும் நசுக்குனா தானங்க மத்தவன் திருந்துவான். அது திருந்தறதுக்கு வாய்ப்பே குடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்க. நீங்க ஆட்சி முறைங்கிற நாங்க வந்து திராவிட மாடல். அப்பா! திராவிட மாடல். ம். தெரு தெருவா கஞ்சா வித்துட்டு இருக்கான். இதான் உங்க திராவிட மாடலா? நீங்க நீங்க செய்றது தான் திராவிட மாடலா? இது நீங்க உச்சபட்ச திராவிட மாடலுக்கு நீங்க அடைஞ்சிட்டீங்களா? நீங்க பிளான் பண்ணது அடைஞ்சிட்டீங்களா நீங்க? நீங்களே யோசிச்சு பாருங்க. தெரு தெருவா கஞ்சா விக்கிறது தான் உங்க திராவிட மாடலா? சைலேந்திர பாபு வந்தாரு. ஆப்பரேஷன் 2.0 அப்படின்னாரு. சரி பரவால்லடா புதுசா எல்லாம் வந்துட்டாங்க 2.0க்கு வந்துட்டாப்ல. ஆப்பரேஷன் தியேட்டர் புதுசா கட்டி வந்துட்டாங்க. அப்படின்னு பிளான் பண்ணி நாங்களும் அங்கங்க எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி, இந்த ஊர்ல இவன் வைக்கிறான், அந்த ஊர்ல இவன் வைக்கிறான், அந்த ஊர்ல இவன் வைக்கிறான். அந்த அப்பன் பேர் எல்லாத்தையும், அப்பா பேரு, அம்மா பேரு அவன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி சொன்னா, எல்லாம் இந்தந்த டிஸ்ட்ரிக்ட், இந்தந்த தாலுகா, இந்தந்த ஊராட்சியில இவன் விக்கிறான். அப்படின்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து அத பண்ணா, எந்த அணி எல்லாம் ஸ்கீம் தான். மாரி. டக்குன்னு எதுக்கெடுத்தாலும் ஒரு ஸ்கீம் பேர் வச்சு ஒரு போர்டு வச்சு நேம் போர்டு வச்சுட்டு வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, இப்ப ஸ்டாலின் வர வர இப்ப மாரியே ஆயிட்டாப்ல இப்ப. முன்னாடிலாம் வந்து ஸ்டாலின் போட்டோலாம் எங்கேயுமே இருக்காது. முன்னாடி வந்த புதுசுல இன்னும் சூப்பரா பண்ணாரு. வந்த புதுசுல வந்து ஆ தமிழ்நாடு அரசுன்னு தான் இருக்கும். இவர் பேரே இருக்காது. இப்ப பார்த்தீங்கன்னா, எங்க பார்த்தாலும் போட்டோ மாரி தான். அப்ப எங்க பார்த்தாலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனா அவர் மட்டும் தான் சிரிச்சுட்டு இருக்காரு. அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. எங்க பார்த்தாலும் ஒரு ஃபோட்டோ, 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 ஃபோட்டோ. யாரு காசுங்க அதெல்லாம்? எதுக்குங்க? இனி விளம்பரமே பண்ண வேண்டாங்க. நீங்க நல்ல ஆட்சி முறை பண்ணீங்கன்னா, விளம்பரமே தேவையில்லங்க. ம். ஏன் என்னங்க மக்கள் என்னங்க பாவம் பண்ணுச்சு? உங்கள எல்லாம் கொண்டாந்து உட்கார வைக்கிறது. உட்கார வச்சு இந்த பாடு படுத்துறீங்களே மக்கள போட்டு. ம். அப்ப டிஎன்பிஎஸ்சில வந்து நாங்க ஆட்சிக்கு வந்தா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல வந்து மத்த யாரையும் நாங்க நுழைய விட மாட்டோம். டிஎன்பிஎஸ்சினா என்னான்னு இந்த எடப்பாடிக்கு தெரியல. டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாட்டு மக்களை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிச்சு. மக்களுக்கான உரிமை அப்படின்னீங்க. இப்ப பெண்கள் உரிமை தொகை மாரி அது. தமிழ்நாட்டு மக்களுக்கான உரிமைன்னீங்க. அது உண்மதான். அத எந்த அளவுக்கு நியாயப்படுத்துனீங்க? அ அந்த ஓட்ட எப்படியோ புடிச்சுட்டீங்க. ஓட்ட இருக்குன்னீங்க. ஓட்ட அடிக்க போறோம்னீங்க. சென்ட் முதல்ல ஓட்டு எல்லாம் போட்டாச்சு. அந்த ஓட்ட மேல ஒரு பூச்சி. எல்லாம் தமிழ் பேசலாம். தமிழ்ல எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணா தான் உள்ள வரலாம். அப்படின்னு ஒரு பெரிய கண்டிஷன போட்டு ம். ஏங்க எல்லாமே காமெடி சேனல் மாரி தாங்க போகுது. எல்லாம் ஒரு விளம்பர நிகழ்ச்சி மாரி தாங்க இருக்கு உங்க அரசாங்கம். சரியா? இப்ப தமிழ்நாட்டுல எல்லா பக்கமும் எல்லா ஆட்சியும் எல்லாம் அப்படிதான் இருக்குது. அதுக்காக நீங்க வந்து அட்லீஸ்ட் நீங்க உங்கள நம்பி தானே இதெல்லாம் பண்ணோம் நாங்க. இப்ப 40 சீட்டு கூட உங்கள நம்பி தானே ஓட்டு போட்டோம். அ அந்த ஓட்டு போட்டதுக்கு வந்து நீங்க அந்த உங்க அப்பாவோட நாணயத்த வெளியிடுறதுக்கான அ ஒரு ரைட்ஸ கூட நீங்க வந்து அந்த நீட் எக்ஸாம்க்கு நீங்க எடுத்துக்கலையே! ஒரு டீம் கண்டிப்பா அந்த கிட்டயே போய் ஒரு அப்ரூவல் வாங்கியிருக்கீங்க அப்டின்னா, கலைஞர் கையெழுத்து போட்ட ஒரு ரூ. 100 காயின வெளியிடுறதுக்கு, கிட்டயே ஒரு அப்ரூவல் வாங்கியிருக்கலாம். ஏன் நீட் எக்ஸாம் பத்தி அது அத அத வந்து நீக்க கோரி வாங்க முடியாதா? முடியலையா உங்களால? முடியலையா? சும்மா அறிவிக்கை மட்டும் குடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நாங்க நீட்டுக்காக போராடுறோம், அதுக்காக போராடுறோம், இதுக்காக போராடுறோம். ஆனா போராடி இத மட்டும் ஜெயிச்சுட்டு வந்துட்டீங்கல்ல. அ ஒண்ணும் இல்ல இப்ப சந்திரபாபு நாயுடும், நிதிஷ்குமாருக்கும் பதிலா இப்ப உங்கள கேட்ச் பண்றாப்புல நீங்க அதுக்குள்ள உங்களுக்கான தனிப்பட்ட முறையில பயன நீங்க அடைஞ்சுக்கிறீங்க. சரி அத வச்சுக்கிட்டு இப்ப இப்ப சந்திரபாபு நாயுடு மாரி, அட்லீஸ்ட் அத வச்சுக்கிட்டு மக்களுக்கு ஏதாச்சும் பண்ணலாம். அப்படின்னு பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதுக்குள்ள உங்க குடும்பத்துக்குள்ள என்னென்ன பண்ணிக்கலாம் நீங்க? அப்பா பேர் எப்படி அந்த பேனா வைக்கலாமா? பென்சில் வைக்கலாமா? இல்ல இது மாரி பண்ணலாமாங்கிற ஒரு ஒரு அதெல்லாம் அந்த மாரி ஒரு மைண்ட் செட்ல செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. சரியா? அதனால வந்து நீங்க இதுக்கு மேலயும் நீங்க இந்த ஆட்சி முறை இப்படியே கன்டின்யூ ஆனுச்சுன்னா, கஷ்டம் தான். உங்க தலைமுறை வந்து திரும்ப திரும்ப ஆட்சிக்கு வர்றது. அ இன்னும் நெறைய பேசலாம். இந்த இப்ப இப்ப இந்த அரசு பண்ற விஷயத்த நெறைய பேசலாம். சரி போதும் நம்ம அடுத்தடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம். அதனால வந்து
பேனா அது கலைஞர் இதுக்கு குடுக்குற முக்கியத்துவத்த வந்து அந்த நாட்டு மக்களுக்கு குடுத்தாருன்னா, ஸ்டாலின் குடுத்தாருன்னா, நல்லா இருக்கும்னு நாங்கலாம் விரும்புறோம். அப்படியே நடந்தா நல்லது. நன்றி.